வணக்கம், ஹாய், ஹலோ. உங்களையும் K2TL ஃப்ரெண்ட். ரிசல்ட் இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி சரியாக வந்திருக்குது. என்ன 3 டிஜிட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சரியாக அமையல. மற்றபடி ஏ போர்டும் சி போர்டும் சரியாயிடுச்சு. பி போர்டு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 684 929 வந்துருக்குது. இதுக்கு நம்ம எடுத்த நம்பர் 4 போர்டு மேட்ச் ஆகலாம். 4 போர்டு நம்ம 8 3 சொல்லி கொடுத்துருந்தோம். நம்மளோட பவர் நம்பர் கொடுத்துருந்தோம். நான் ப்ளஸ் தான் வந்துச்சு 9 2 அப்படின்னு. இருந்தாலும் ஏபிசி போர்டும் 9 நம்பர் கொடுத்துருந்தோம். அதான் மாதிரி ஏ போர்டும் சி போர்டும் சரியாக மேட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா டபுள்ஸாக வந்துருச்சு. 9 3 கூட எடுத்திருந்தோம். அதே மாதிரி 3 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 939 சொல்லி எடுத்திருந்தோம். அதில் பி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. நாக்கா இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வெற்றியானதுக்கு நம்ம வெற்றி கனியை பறிச்சிருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பரவாயில்ல. சரி, ட்ரையல் நம்பர்ஸ் பற்றில வழக்கம் போல் 974 199. ரெண்டாவது ட்ரையல் நம்பர் 258 357. ரிசல்ட்டு மொத்தமாக 684 929. இந்த 6 நம்பரை மையமாக வச்சு தான் நம்ம வழக்கம் போல் இப்போ கணிப்புகளை பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் அதே மெத்தேடு, வழக்கம் போல் அதே ட்ரிக்கு தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவள் வழக்கம் போல் 2 நம்பரை கொடுத்துறோம். நேற்று 8 3 சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸாக இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறேன், நம்ம எடுக்கிற நம்பர் வந்து ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். அதாவது நேற்று நான் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா அவள் போர்டு 8 சொல்லி கொடுத்துருந்தேன். அதை என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாங்க 7 8 9 அந்த 3 நம்பர் எடுத்து அதே மாதிரி 3 நம்பர் எடுத்திருந்தேன். அது 2 3 4 அப்படி எடுத்திருந்தாங்க சும்மா நச்சுன்னு அமைஞ்சிருக்கும். ஆனால் ஆல்போர்டு அவ்வளோ நம்பரை வைக்க முடியாது. ஆல்போர்டு அதிகபட்சம் 2 நம்பர் தான் வைக்க முடியும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். லாஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும். சிங்கிள் நம்பரும் வைக்கலாம், ஆனால் கரெக்டாக தெரியணும். ஸோ ஒரு ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டர் தான். 2 நம்பர் வைக்கிறது ரொம்ப நல்லதான் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நம்ம கணக்கு வர ஆல்போர்டு 5 8 சொல்லி எடுத்துக்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்சாக தான் பாருங்கள். மேட்சாக மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை இது கூட ஒரு நம்பர் 2 நம்பர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கான்செப்டில் வருதான் மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே ஒரு கணிப்பு தான், எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ 99 பாயிண்ட் அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சொல்ல முடியாது. ஒரு 60-40 அவ்வளோதான் மேட்ச் ஆகும். சில சமயம் வந்து நமக்கு கொடுக்குற நம்பர்ஸ் 100% மேட்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரலாம். இன்றைக்கி சண்டே சம்ருதி அது எது மாதிரி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏபிசி 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் ஏபிசி போர்டை கொடுத்தது தான். ஸோ ஏபிசி போர்டில் 5 2 4 சொல்லி கொடுத்துக்கிறோம். நம்ம எடுக்கிறது மொத்தம் 3 நம்பர் தான், அதிகமான நம்பர்ஸ் கிடையாது. அது அப்படி ஏ போர்டுக்கும் மேட்ச் ஆகும், பி போர்டுக்கு மேட்ச் ஆகும், சி போர்டு மேட்ச் ஆகும். ஆனால் அதில் தான் நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்த மாதிரி வரும். ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு நம்பராக நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரும். ஏபிசி போர்டு மையமாக வச்சு வழக்கம் போல் ஒரு 10 நம்பர் நம்ம 3 டிஜிட்டில் நம்ம கணி பிரகாரம் எடுத்துக்கிறோம். மொத்தம் 27 நம்பர்ஸ் வரும். நம்ம அவ்வளோ எடுக்கல ஒரு 10 நம்பரை மட்டும் வழக்கம் போல் எடுத்துக்கிறோம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ரிசல்ட்டு மையமாக வச்சு நம்ம வழக்கம் போல் ஒரு 4 எண்கள் நம்ம எடுத்துக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நம்பரும் நேற்று எதிர்பார்த்த மாதிரி வர வேண்டியது அட்லீஸ்ட் ஒரு பிசியாக பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி சரியாக மேட்ச் ஆகலை.